சென்னையில் இலவச கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கவில்லை என நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அதன் எதிரொலியாக கழிவறைகள் விரைவில் சீரமைக்கப்படும் என மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் தொலைபேசி மூலம் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதும் சென்னை இருக்கிறதும் அந்த கழிவறை பற்றி நம்ம கலாய்வு பண்ணியிருந்தோம். நம்ம சென்னையில் கூட ஒரு 10-15 இடத்துல வந்து இந்த கழிவறைலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி ரொம்ப தூய்மைப்படுத்தாத நிலையில் தான் இருக்குது ஃபுல்லாக. அது எப்படி சார் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா, எப்படி சார் இப்போ அதை நம்ம எல்லாமே வந்து நான் பிரைவேடைஸ் கொடுத்துட்டோம். ஓகே சார். இப்போ இந்த மாதம் தான் வச்சு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 5 and 6 கொடுத்துருக்கோம். ஓகே சார். எல்லா மண்டலமுமே நாங்கள் வந்து இப்போ தனியாருக்கு இப்போ டிபிபி மோடில் வந்து கொடுத்துருக்கோம். சரி ஓகே சார். வந்து எல்லாமே பராமரிக்கிறது வந்து அவங்க வந்து அதை வந்து புனரமைக்கிறது வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பில்லு கிளைம் பண்ணணும். ஓகே அதை வந்து இப்போ நீங்க ஒரு டாய்லெட் வந்து ரொம்ப மோசமா இருந்ததுன்னா ரொம்ப அது அவங்க வந்து அந்த டாய்லெட்டை வந்து அவங்க வந்து புனரமைச்சு அதுக்கு எல்லா பைப் லைன்லாம் உடைஞ்சது அந்த பைப் எல்லாம் மாத்திட்டு ஆட்கள் போட்டு அதை பராமரிச்சுட்டு அவங்க அப்புறம் எங்களுக்கு பில்லு சப்மிட் பண்ணா எங்களுடைய கார்பரேஷன் அபிஷியல்ஸ் அந்த பில்லை வெரிஃபை பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா இருக்கா செக் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் பிடிபி மாடல மறுதான் ஃபைன் பண்ணி இப்பதான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் எல்லாமே அந்த 1 மாசத்துல எல்லாமே நல்ல முறையில நடைமுறைக்கு வந்தோம். ஓகே சார். ஏன்னா சார் இப்போ நமக்கு கான்ட்ராக்ட்ல விடுறோம் சில பிரைவேட்டுக்கு விடுறோம். நம்ம அந்த டாய்லெட்லாம் சூப்பரா இருக்கு, உண்மையிலே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நானே அரௌண்ட்ஸ்ல பார்த்தேன். பட் நம்ம இந்த கார்பரேஷன் கீழே ரன் பண்றதா சார் இப்ப நம்ம ஆளுங்க மெயின்டைன் பண்ண கூட எல்லாமே விட்டுருவோம். சென்னை ஃபுல்லாவே எல்லா டாய்லெட்ஸுமே தனியார் பராமரிக்கு சுமீப்ன்ற ஒரு நிறுவனம் இருக்கு. ஓகே சார். சுமீப் இன்னொரு ஒரு நிறுவனம், அது பெயர் சரி டக்கு எனக்கு நினைவுல இல்ல. 2 நிறுவனம் எடுத்திருக்காங்க. சரி ஓகே சார். மண்டல வரை எல்லாமே இப்ப அவங்க தான் அவங்க ஏதோ அந்த மோடு அந்த டிபிபி மோடுன்னா என்னன்னா ஓகே சார் வந்து பராமரிச்சு அந்த கட்டிடங்களை புனரமைச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பில்லைஸ் வந்து எங்கள்கிட்ட கிளைம் பண்ண முடியும். சரி ஓகே சார். ஓகே சார். இப்போ இதெல்லாம் கட்டுமான பணிகள்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுமா, இல்லை வந்து நம்ம இந்த வாட்டர் இஷ்யூ இதெல்லாம் கூட இன்க்ளூட் ஆகுமா சார்? பைப் உடைஞ்சிச்சு அது சிதிலம் அடைஞ்சிருக்கு அந்த பில்டிங் அது எல்லாமே ரிப்பேரிங் ஒர்க்ஸ். ஓகே சார். ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டு வந்து மாடர்னைஸா பண்ணிட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகே சார். ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்ககிட்ட கிளைம் பண்ணுவாங்க. ஓகே சார். இன்னொரு இஷ்யூ என்னன்னா இந்த நம்ம இலவச கழிப்பறைன்னு சொல்லிட்டு இந்த கட்டணம் எல்லாம் வசூலிக்கிறாங்க. அதை பத்தி நம்ம ஓகே சரி சார். மாநகராட்சி அதுக்கு தனியா பே பண்ணிடுது. தனியார்கிட்ட நீங்க இருந்தா கூட ஒப்படைச்சுட்டா கூட பராமரிப்பு பணிக்கு தனியாக ஒப்படைக்கிறதா கூட ஓகே சார். அந்த பராமரிப்பு பணிக்கு அவங்க செய்யற செலவு மாநகராட்சி கொடுத்துருது. ஆனா எல்லாமே சென்னை முழுவதும் எல்லா மாநகராட்சியோட கழிப்பு எல்லாமே இலவசம் தான். ஓகே சார்.